கலாத்தியர் 3:13-14. கவனிங்க, கலாத்தியர் 3:13-14. விஷயம் என்னன்னா, பைபிளை சொல்லும் போது கரெக்டாக நீங்க பார்க்கணும் இல்லையா? 13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக ஏன் சாபமாகிறாரு? அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் நீ பார்க்க முடியல, மேல சாபத்தை பார்க்கிற. அதான் சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி அந்த சாபத்தின் நியாய பிரமாணத்திற்கு என்னை நீங்களாக்கி என்ன பண்ணார் அப்படின்னா என்ன? நான் அனுபவிக்க வேண்டிய அந்த சாபத்தை, தண்டனையை அவர் என்ன பண்ணாரு? தன்மேல ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா என்ன? நம்முடையதெல்லாம் அவர் மேல ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் நம்மிடத்தில் கொடுத்தார். அதான் 14 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதினா யாரு? புறஜாதினா யாரு? இயேசுவே தெரியாது வந்து ஏத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க பரம்பரை கிறிஸ்டின், நாங்க பரம்பரை, எங்க தாத்தா கிறிஸ்டின், எங்க அப்பா கிறிஸ்டின். நான் என்ன சொல்றேன், அவங்கள குறிச்சு இங்க ஆண்டவர் சொல்ல. புறஜாதினா யாரு? இயேசுன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து இயேசுவை ஏத்துக்கிறான். பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான பாருங்க ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். எல்லாம் சொல்லுங்க, புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். அப்படின்னா என்ன? நமக்கு வரும்படியாக தான் அவர் சிலுவையில் மரிச்சார். வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக. அப்படின்னா என்ன? சொல்லும் போது ஆசீர்வாதம் சொல்லும் போது கவனிங்க, ஆவிதான் வருது. அந்த ஆவி வந்து அந்த வார்த்தை நம்ம காதுல கேட்குது. ஆனால் நடக்கிறது என்ன? ஆவியில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அதான் சொல்றாரு. சரி பாருங்க, இந்த 18 வருஷமா கூனிய கிடக்கிற ஒரு அம்மா சபையில் இருக்காங்க. எத்தனை வருஷம்? யாராவது நீங்க ஒரு அரை மணி நேரம் இப்படியே குனிங்கன்னு சொன்ன குனிவீங்களா? ஏதாவது நடுநடும்போது கொஞ்ச நேரம் குனிவாங்க, அப்படி எழுந்து நிற்பான். பார்த்துருக்கீங்க? நான் பார்ப்பேன் பாவம். அப்படின்னா என்ன? ரொம்ப நேரம் குனிய முடியாது, தண்டு உடம்பு ஒத்து வராது. ஆனால் அந்த அம்மா எத்தனை வருஷமா குனிஞ்சிருக்காங்க? 18 வருஷமா. ஏசுநாதர் அந்த ஆலயத்துக்கு போறாரு. போயிட்டு பார்க்குறாரு, அம்மா நீ ரட்சிக்கப்பட்டிட்டியா அப்படின்னு. ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை வருஷமா இருக்கும்? இந்த வியாதி உள்ள வருஷம் வரலையும் வந்திருக்கிறேன். 18 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், ஊனியவே இருக்கிறேன். யாருடைய குமார்த்தின்? ஆபிரகாமின் சந்ததியில வந்த குமாரத்தி. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 வாசி தெரிஞ்ச எனவே நல்லா இருந்திருப்பியம்மா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்தின் நியாய பிரமாணத்திற்கு எங்களை நீங்களாக்கி மீண்டு கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்மேல் வரும்படியாகவே கிறிஸ்து இயேசு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியாதவன். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஒருத்தன் கூட வியாதியில் இருப்பது, தரித்திரத்தில் இருப்பது, ஏழ்மைத்தனத்தில் இருப்பது யாருக்கு சித்தமில்ல? தேவனுக்கு சித்தமல்ல.